காயனின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்காத போது அவனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயனை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவாய். ஆனால் நீ நன்மை செய்யாதிருந்தால் எச்சரிக்கையாக இரு. வாசலில் படுத்திருக்கிற பாவம் உன்னை அழிக்க காத்திருக்கிறது. ஆனால் நீ அதை மேற்கொண்டு ஆண்டு கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் கூறினார். தன்னை அழிக்க காத்திருந்த பாவத்தை காயின் மேற்கொள்ள வேண்டுமானால் அவன் தன் பொறாமை நிறைந்த கோபத்தை கைவிட்டிருக்க வேண்டும். அப்போது பாவம் அவனது வாழ்க்கையில் நுழைந்து அவனை அடிமைப்படுத்தி இருக்காது. ஆனால் பாவம் காயினை அடக்கிவிட்டது. அவன் தன் சகோதரன் ஆபேலை கொன்றான். கர்த்தர் காயினை சபித்து, நீ எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் இனிமேல் பூமி உனக்கு நல்ல விளைச்சலை கொடுக்காது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். கட்டுப்படுத்தாத கோபம் பாவத்திற்கு வழிவகுத்து சாபத்தை கொண்டு வந்தது. கடினமாக உழைத்தும் அதன் பலனை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. எந்த வேலை செய்தாலும் அதில் நிலைத்திருக்க முடியாத நிலைமை. இவற்றுக்கெல்லாம் காரணம் பொறாமை, கோபம் மற்றும் கொலை போன்ற செயல்களை செய்ததன் மூலமாக வந்த சாபமாக இருக்கலாம். தாங்கள் செய்த பாவங்களையும் தங்கள் முன்னோர்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்னிப்பு கேட்பதன் மூலமாக இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் மன்னிக்க விரும்புகிற தேவன். ஆனால் பாவத்தின் காரணமாக தங்கள் வாழ்வில் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அவன் பாவம் செய்த நபரையும் அவர்களின் சந்ததியையும் தனக்கு அடிமையாகவே வைத்துக் கொள்ள விரும்புவான். சாத்தானை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மேற்கொண்டு பூரண விடுதலையை பெறலாம்.